ஷேய் எப்பா சூரியன் முனியப்பன் பேசுகிறான்ப்பா. 65 பிரிவினையில் வச்சுருக்கான்ப்பா. நீதிமன்ற கோர்ட்டில் அத்தனை 65 பிரிவினைகள் 2ஆம் நம்பர் தான் ஓடுது. காசு ஓலைன்னா என்னன்னு தெரியுமா? செக்கு காசு ஓலை. அது வந்து என்னன்னு தெரியுமா? மொத்தத்தில் ஓ+, அது ஒரு செக் கேஸாக உள்ளே ஓடுது. எப்படி அந்த பணம் பேப்பர்? இது ஒரு விளையாட்டு. 2ஆம் நம்பர் பூரா பூமியில் விவசாயத்தை அழித்து டார்டாராக பில்டிங்கை போட்டு வச்சுருக்கான். அதுவும் 2ஆம் நம்பர் விளையாட்டு. எப்படி இது கண்டுபிடிக்க தெரியலையா? கோர்ட்டில் ஜட்ஜி கோர்ட்டார் அனுப்பணும். கடவுள் நியமிச்சிருக்கார், நீதிமான் நியமிச்சிருக்கார், நம்ம உட்கார வச்சுருக்கார். இதெல்லாம் கண்டுவிடுறா, இதெல்லாம் தூக்கி உள்ளே போடுறா. ஓட முடியாது. தக்க பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு இருந்தால் கீழே வாதாட்டங்களும் பயப்படுவான். வாதாட்டம் கொடுக்குறவன் பயப்படுவான். வாதாட்டத்தை எடுத்து கொடுத்து பேப்பரை ஏற்றி ஆன்லைனில் ஏற்றுறவனும் பயப்படுவான். அந்த பயம் இல்லை. ஏதோ வருது, ஏதோ போகுது, பேப்பர் வருதா, ஓடியா கொண்டா, தப்பு செஞ்சிருக்கியா கொண்டா, நான் உன்னை காப்பாற்றி விடுதேன், கொண்டா, எங்கெங்கே தப்பு செய்யணுமோ செய். அப்போ இதுக்கு என்ன விடை? அதான் அரசுன்னு வச்சு 65 கணக்கில் பூரா பிரச்சனையாக தான் கிடக்கு. ஒருத்தன் பஸ்ஸு டிரான்ஸ்பரத்தில் எனக்கு ரூபா இல்லைங்க, பணம் பேப்பர் இந்த அரசு போட மாட்டேங்க, போன அரசு அவன் நடத்தினான், நாசம் பண்ணிட்டு போயிட்டான். இதே சொல்லி இந்த பேய்களை உட்காந்து பேப்பர் விளையாட்டு வாடுதான். அப்போ இவனுக்கு அரசியல் என்ன செய்யணும்? கொண்ட நரம்பை பின்னாடி 2 நரம்பை மற்ற கட் பண்ணி விட்றணும். நடு ரோட்டில் வச்சு வித்தோட்டமாக கட் பண்ணி விட்றணும். கையை கும்பிட்டு ஓட்டு முத்திரை கேட்கான். அது எதுக்கு கேட்கான்? பூமி அழிக்கணும். இல்லையே ஓட்டு முத்திரை நீங்கள் போடுங்கடா, நாங்கள் பேப்பரை இறைக்கும், கடவுள் பூமி சொத்தை விவசாயத்தை பூரா அழிங்க, கெட்டிடமாக போடு. ஏண்டா முட்டா குய்மனை, ஒவ்வொரு ஆதார கார்டில் இருக்கிற முட்டா குய்மனை உனக்கு பூமியில் விவசாயம் கடவுள் கொடுத்துருக்காரு. உணவு 3 வேளைக்கு திங்க, 3 வேளைக்கு ஆடுதான் ஓட்டுத, உனக்கு கடவுள் கொடுத்துருக்கா. அதை நீ பார்த்தியாடா? பூரா படிப்பு, கல்வி படிப்பு, ஒவ்வொரு கவர்மெண்ட்டாக அதுக்கு செக்ஷன் வாரியாக பிரித்து அங்கே நீதிமன்ற கோர்ட்டில் வழக்காடுது. ஒவ்வொரு பிரிவுகளை போட்டிருக்கான்ப்பா. ஒவ்வொரு பிரிவுகளை போட்டு என்னப்பா விஷயம்? இந்த பூமியில் நம்ம வந்து நின்று இவ்வளோ கணக்கு போட்ட கணக்கை அப்போ மானிட பிறவி பார்க்கலனா அப்போ அவனுக்கு கோவரமா இல்லையா கடவுளுக்கு? இப்போ பாரு, இப்போ ஆட்டுவான் பாரு இன்னொரு ஆட்டு. இந்த 65 இந்த கணக்கு முடிக்காம தான் அவன் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். இதை போட்டு கணக்கை போட்டு முடி உள்ளே ஒரு ஆட்டுதான் ஆட்டி கந்தல் கோலமாக பிரித்து பிரிக்கி எடுக்க. அது எல்லாமே தெரியுது, கோர்ட்டில் எல்லாமே தெரியுது. கடவுள் வந்து உட்காந்து பூமியில் இராணுவம் வானரப்படம் எல்லா படையும் உள்ளே இறக்குவார். சிக்கலை வச்சுருக்காங்க. இப்போ கிராம சிட்டியில் 50க்கு 100 சேட்டை பண்ணி வச்சுருக்கான். அந்த ஆதார கார்டு ரேஷன் கார்டு செக் பண்ணால் அது அவன் தான் செக் பண்ண முடியும். கிளியராக கணக்கு எடுத்துருவான். கணக்கு எடுத்தால் தப்பு செஞ்சவன் பூரா அப்படியே செண்டை அழுவா மாதிரி உள்ளே கொண்டு போய் ஏற்றிடுவார் கடவுள் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். தெரியாதில்ல, வழக்கறிஞருக்கு 10% தெரியும். ஏற்றி உள்ளே கொண்டு போய் தள்ளிடுவார். ஏன்னா சும்மா உட்காந்து விளையாட்டுக்கு பூமியில் வந்திருக்காருன்னு இந்த பேர் நினைக்கான். அம்புட்டு அரசியல்வாதி கொட்டு மேலே அடித்து பிபி ஊதி சிங்கி தட்டு தான். இப்போ பருவ ஐட்டமாக போகும்பா அரசியல்வாதி. இப்போ பருவ ஐட்டத்தை காலி பண்ணித்தான் ஆகணும். 7 நாட்டு சனியை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் ஈஸ்வரன். அவனை ஏற்று பாடுறா, அவன் குடும்பத்தை ஏற்று பாடுறா. பார்த்தேன்னா ஆட்டி விடு, நான் ஆஸ்பத்திரியில் தள்ளி விட்டுருந்தேன், அறுக்க கொண்டு போயிருந்தேன், கிட்னியை நானே அறுத்து விடுதேன் அப்படின்னு சொல்லிட்டான் ஈஸ்வரன். பரம சிவன், முக்கால் சத்தியம்.